முதலாவதாக நாம் பார்க்க போகிறது, வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 13:13. பெருமை என்னும் அரணை எதிர்கொள்வதற்கு என்ன தேவை? இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. ஓகே, விசுவாசம், நம்பிக்கை முடிச்சிட்டோம். அன்பு, இங்க அன்பு இருக்குது. அங்க என்ன விட்டு வச்சிருக்கோம்? பெருமையை விட்டு வச்சிருக்கோம். பெருமையை கவுண்டர் பண்ணணும்னா நமக்குள் அன்பு என்னும் அரண் கட்டப்பட்டால் ஒழிய அதை நம்ம எதிர்கொள்ளவும் முடியாது, மேற்கொள்ளவும் முடியாது. இப்ப இந்த இடத்துல அன்பு என்று சொல்லும் பொழுது அகாப்பே என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அகாப்பே என்பது ஒரு கிரேக்க வார்த்தை. அந்த கிரேக்க வார்த்தை எதை குறிக்குதுன்னா, the highest and the most selfless form of love, மிக உன்னதமான மற்றும் தன்னலமற்ற அன்பை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தன்னலமற்ற அன்பு, தேவனுடைய அன்பை புதிய ஏற்பாட்டில் விவரிக்கிற ஒரு வார்த்தை. ஏன்னா புதிய ஏற்பாட்டு கிரேக்கத்தில் எழுதப்பட்டது, பழைய ஏற்பாட்டு எபிரேயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் தகப்பனுடைய அன்பு நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா அவருடைய அன்பு செல்ஃப்லெஸ் லவ். ரெண்டாவது அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனைகள் அற்ற அன்பு, தன்னலமற்ற ஒரு அன்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த அன்பை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் யாரா இருக்கிறேன் என்பதினாலே என் மேல் வைக்கப்படுகிறது இல்லை. இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மை வர்தினஸ். நான் தகுதியா இருக்கிறேன்றதுனால தகப்பன் அந்த அன்பை என் மேல வைக்கல. தகுதி அற்றவர்களாய் நாம் இருந்த போதும் அந்த அன்பை நம்மீது அவர் வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னொரு விதமா சொல்லணும்னா, சிம்பிளா சொல்ல போனோம்னா, இது ஒரு இமோஷன் இல்லை, இட்ஸ் ரூட்டட் இன் த வில் ஆஃப் காட். தேவனுடைய சித்தத்தில் வேர் கொண்ட ஒரு அன்பு என்று சொல்லணும். இமோஷன் நான் ஃபீல் பண்ணேன்னா நான் நேசிப்பேன், ரைட்? ஆனா சித்தம் கொண்டு நேசித்தார். உங்களை என்னையும் அவர் தீர்மானித்து நேசித்தார். இவர்களை எனக்கென்று நான் தெரிந்து கொள்றேன், இவங்க மேல என் அன்பை வைக்கிறேன் என்று உலக தோற்றத்துக்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நம்மை முன்குறித்து நம் மீது அவருடைய அன்பை வைத்தார். நல்லா கவனிங்க, இந்த அன்பு என்னும் அரணை கட்டணும்னா நான் என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், தகப்பனாகிய தேவனை அறிந்திருந்தால் விசுவாசத்தை கட்டி எழுப்பிடலாம். அவர் மேல அவருடைய குணாதிசயத்தை அறிந்து அவரை ட்ரஸ்ட் பண்ணா நம்பிக்கை என்னும் அரணை கட்டிடலாம். இப்போ அன்பு என்னும் அரணை கட்ட வேண்டும் என்றால் எதை அறிந்து கொள்ள வேண்டும்னா, யூ ஷுட் நோ த எசன்ஸ் ஆஃப் ஹிஸ் பீயிங். அவர் யாரா இருக்கிறார் என்பதின் சாராம்சத்தை நீங்க அறிந்திருக்கணும். வாசிங்க 1 யோவான் 4:8. 1 John chapter 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னா அன்பையும் தேவனையும் பிரிக்க முடியாது. அன்பு இருக்கிற இடத்துல தேவன் இருக்கிறார், தேவன் இருக்கிற இடத்துல அன்பு. கரெக்டா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நீங்க இல்லைன்னு சொன்னீங்கன்னா பைபிளோட நீங்க ஒத்துக்கலன்னு அர்த்தம், ரைட்? God is love. In other words, where there is love, God is there. Where God is, there is love. ஓகே? இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், சரி நாங்கள் போய் மற்றவங்கள நேசிக்கிறோம், எல்லாத்தையும் விட்டுறோம், நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட நம்மளால நேசிக்க முடியாது. அது தேவனுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு என்ன பண்ணாருன்னா, இவங்களையே விட்டு அன்பை நீங்கள் வளர்த்துக்கோங்க, அன்பை உங்களுக்குள்ளே கொண்டாந்துருங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மக்களால் முடியாதுன்னு தெரிஞ்சு ஆண்டவர் உங்களை நம்பி அந்த அன்பை வைக்கலை. என்ன செய்தாரு தெரியுமா? வாசிங்க, ரோமர் 5:5. Romans chapter 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருக்கிறீங்கல்ல, ரைட்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வந்த பொழுது what did he bring into your life? என்ன கொண்டாந்தார் உங்க வாழ்க்கைக்குள்ள? அதே அகாப்பே அன்பை தேவன் என்ன செய்தார்? பரிசுத்த ஆவியானவரின் மூலமாய் உங்க உள்ளத்துக்குள்ள அனுப்பிட்டார். பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறார்னா அகாப்பே அன்பு உங்களுக்குள் இருக்கிறது. ஆனா அந்த அன்பு வெளிப்படலையே. கரெக்டா? அன்பு நமக்குள்ள இருக்கு. எத்தனை பேர் அந்த அன்பை அப்படியே பர்ஃபெக்டா வெளிப்படுத்துறோம்? நிச்சயமா நம்ம யாருமே இல்லை. மெனி டைம்ஸ் அந்த அன்பை நம்மளால வெளிப்படுத்த முடியாம தான் இந்த பெருமையின் அரணின் வெளிப்பாடை நாம் பார்க்கிறோம். பெருமையின் அரண்னால என்னென்ன வரும்னு சொன்னேன்? கோபம் வரும்,
வெறுப்பு வரும், பொய், மற்றவர்களை குறித்து அவதூறாக பொய்யாய் பேசுவது வரும், கொலை, கையை வச்சு குத்தி கொள்றதை விட்டுருங்க. நம்மெல்லாம் கிறிஸ்தவர்கள் அந்த தப்பு செய்ய மாட்டோம். ஆனால் என்ன பண்ணுவோம்னா, வாயால் பேசினா யாருக்கு என்ன கஷ்டம், குத்தி கொண்டுருவோம் வாய் வார்த்தைகளால். அடுத்தது கலகம். தேவன் வைத்திருக்கிற அதிகாரங்களுக்கு விரோதமாய் கலகம் செய்வதற்கு காரணமே நமக்குள்ள இருக்கிற பெருமை தான். ரைட்டா? இப்போ இதை அத்தனையும் கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா எனக்குள்ள என்ன வேணும்? அன்பு என்னும் அரண் எனக்குள்ள வரணும். ஆனா அந்த அன்பு என்னும் அரணை என்னால கட்ட முடியாதுன்னு தெரிஞ்சுதான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ளே ஊற்றி அவர் மூலமாய் தேவனுடைய அன்பை எனக்குள்ள அனுப்பிட்டார். வந்துருச்சு அன்பு. ஆனா ஏன் அதை நான் வெளிப்படுத்த முடியல? ஏன் இன்னமும் பெருமையின் அரண் என்ன அடிக்கடி தோற்கடிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள் ரீசன், அந்த அன்பை ருசி பார்க்காமல், அந்த அன்பை அறிந்து கொள்ளாமல், அந்த அன்பை நீங்கள் என்ன செய்ய முடியாது? பிறருக்கு நீங்கள் வெளிக்காட்ட முடியாது. அப்படின்னா நாங்க தேவ அன்பை ருசி பார்க்கலையான்னு கேட்டீங்கன்னா, ஆமா, பல விதத்துல நீங்க இன்னமும் தேவனுடைய அன்பை ருசி பார்க்கவில்லை. அந்த அன்பு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரைட்? இதுக்கு நான் சிம்பிளா ஒரு கதையை சொல்லி அந்த அன்பை நம்ம அறிந்து கொள்ளும்படியாக நம்ம முயற்சி செய்ய போறோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். சிம்பிளா சொல்ல போனா ப்ராடிகல் சன், கெட்ட குமாரனுடைய கதையிலிருந்தே இந்த அகாப்பே அன்பை நம்ம புரிந்து கொள்ளலாம். லூக்கா 15:11-12 வாசிங்க. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அந்த அப்பாக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கிங் மோமெண்ட் அவர் வாழ்க்கையில வந்துச்சு. ஒரு நாள் இளைய குமாரன் வர்றான், வந்து சொல்றான், அப்பா, சொத்துல என் பங்கை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கு தெரியுமா? சொத்தை கொடுங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி நீ செத்து போன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நம்ம நிறைய நேரத்துல ரட்சிக்கப்பட்ட பின்பும் இப்படிதான் இருக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ அண்ட் ஐ ஆர் நாட் த ப்ராடிகல் சன் பிஃபோர் வி காட் சேவ்ட். ரட்சிக்கப்பட்ட பின்பும் அநேக நேரத்தில் அப்படிதான் இருக்கிறோம். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த பையனுக்கு அந்த வீட்டில் ஏதாச்சும் குறை இருந்திருக்கும்னு யோசிக்கிறீங்களா? வேலைக்காரர்களுக்கு குறைவு இருக்குதா அந்த வீட்டில்? இல்லை. சொத்தை பிரித்து கொடுத்ததுக்கு அப்புறம் கூட சிறந்த வஸ்திரம் இருக்கு, மோதிரம் இருக்கு, பாதரட்சை இருக்கு, கொளுத்த கன்று இருக்கு அந்த வீட்டிலன்னா, சொத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் குறை இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? அந்த வீட்டில் இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ரைட்? அப்பா கொடுமையானவரான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஒரு மகன் நீ செத்து போனாலும் போ, எனக்கு சொத்தை கொடுன்னு கேட்குறான், கொடுக்குறாருன்னா அவர் கொடுமையான தகப்பனா இருக்கவே முடியாது. அந்த வீட்டில் இவனுக்கு ஒரு குறைவும் கிடையாது. He is not lacking in anything. ஏன் சொத்தை பிரித்து தாரும் என்று கேட்கிறான். நீங்க யோசிச்சு பாருங்க. இவன் போய் அப்பாட்ட, அப்பா, இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு 1000 ரூபா வேணும்னு கேட்கலாம். தகப்பன் கொடுக்காம இருந்திருப்பாரா? அந்த தகப்பன் கொடுக்குற தகப்பன் தான், நமக்கு நல்லாவே தெரியுது. கொடுத்துருப்பாரு. ஆனா கொடுத்துட்டு என்ன கேட்பாரு? கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன கேட்பாரு? எதுக்கு மகனே உனக்கு தேவைன்னு கேட்பாரா? கேட்க மாட்டாரா? ஒரு நல்ல தகப்பனா இருந்தா என்ன செய்வாரு? கட்டாயமா அந்த தகப்பன் கேட்டுதான் கொடுப்பாரு. ரைட்? இப்ப வாங்கிட்டான், வாங்கிட்டு போய் செலவு பண்ணிட்டான். அடுத்த வாரமே வந்து அப்பா 1000 ரூபா வேணும்னு கேட்கிறான். மகனே, போன வாரம் தான் உன் கையில 1000 ரூபா கொடுத்தேனே, அந்த 1000 ரூபா என்ன ஆச்சுன்னு கேட்பாரா? கேட்க மாட்டாரா? இவனுக்கு என்ன வேணும்னா, அப்பாட்ட போய் ஒவ்வொரு தடவையும் நான் கை நீட்டிட்டு இருக்கக்கூடாது. 2வது, இவருக்கு கணக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. எல்லாம் ஏன் கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். நம்ம எப்படி இருக்கோம் தெரியுமா? ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும், என்னை எல்லையே பெருக பண்ணும், என்னை செட்டில் பண்ணுங்க, எனக்கு வீடு கொடுங்க, எனக்கு ஆஸ்தி கொடுங்க, எனக்கு சொத்து கொடுங்க, என் பிள்ளைய செட்டில் பண்ணுங்க. அவர் கையையே பார்த்துட்டு இருக்கிறோம், அவர் முகத்தை பார்க்கறதே. நல்லா கவனிங்க. நம்ம பல நேரத்தில் ரட்சிக்கப்பட்ட பின்பும் இப்படிதான் இருக்கிறோம். தேவனை எதற்காக தேடுகிறோம்னா, நான் ஆசீர்வதிக்கப்படணும், என்ன ஆசீர்வதிக்கணும், நான் அக்கௌண்டபிளா இருக்கக்கூடாது.
நான் வந்து அவருக்கு என்ன கணக்கு ஒப்பிச்சுக்கிட்டே இருக்கிறது, என்ன கொஞ்சம் ஜாலியாக இருக்க விடுங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம பல நேரத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம். ரைட்? வாசிங்களேன், பிலிப்பியர் 3:10. Philippians 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும். ஓகே, பவுல் சொல்றாரு 3 காரியங்களை நான் அறிந்து கொள்ளணும். எதை அறிந்து கொள்ளணும்? முதலாவது சொல்றாரு, நான் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, அவருடைய பாடுகளின் ஐக்கியம். ஃபர்ஸ்ட் வேர்டு என்னங்க? நான் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஐ மஸ்ட் நோ மை காட். என் தேவனை நான் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். See, many times we take God for granted. ஆண்டவரை வந்து அவர்தான் இருக்கிறாரு, பரவாயில்ல, நம்ம விருப்பமானதை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இருதயத்தை காயப்படுத்தி நம்மை திருப்திப்படுத்துகிற காரியங்களை மட்டும்தான் நம்ம தேடுறோம். ஆனா என்னைக்கு நம்ம அதை விட்டுட்டு அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க ஆரம்பிப்போமோ அன்னைக்கு தான் அவருடைய அன்பை அறிந்து கொள்ள முடியும். ஆனா புத்தி வந்தாலும் சுய புத்தி தான் வந்துச்சே தவிர தெய்வீக புத்தி அங்க வரல. சரி, என்ன சொன்னா வாசிங்களேன். லூக்கா 15:18-19 நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. 18ஆம் வசனம் பெர்ஃபெக்ட். என்ன சொல்றான்? நான் எழுந்து தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். 100 மார்க்ஸ் அவனுக்கு. கரெக்டா? 100க்கு 100. பாவம் செய்தேன், மனம் திரும்பினா, ஒத்துக்கிட்டா, மனம் பாவங்களை அறிக்கையிடுகிறவன் என்ன செய்வான்? வாழ்வடையவான். ரைட்? பாவங்களை அறிக்கை செய்யாமல் மறைத்தால் தான் நாசமா போவோம். ஆனா அறிக்கை செய்து விட்டுவிட்டோம் என்று சொன்னால் இரக்கம் பெறுவோம். ரைட்? இவன் அறிக்கை செய்தது கரெக்ட். ஆனா அடுத்து வர்றது பாருங்க, அதுதான் பிசாசு ஒரு மனுஷனுடைய மனசுல கட்டுற ஸ்ட்ராங் ஹோல்டு. ஒரு மனிதனுடைய சிந்தையில சாத்தான் கட்டுகிற அரண் இதுதான். என்ன சொன்னா, என்ன எண்ணத்தை போட்டுட்டான் பிசாசு அவன் மனசுலனா, நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரன் அல்ல. I am no longer worthy to be called your child. உம்முடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதற்கு நான் தகுதி இல்லை அப்படின்றத யார் விதைக்கிறா? தகப்பன் விதைக்கல, பிசாசு தான் விதைக்கிறான். இவன் திரும்ப எழும்பி வரான், ஒரு ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணிட்டான். என்ன ஸ்பீச்? தகப்பனே, நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரவான் அல்ல. இனி உம்முடைய குமாரனா இருக்க முடியாது, கூலிகாரர்ல ஒருவரா என்ன வைத்துக்கொள்ளும் பெரிய ஸ்பீச் பிளான் பண்ணிட்டு ஓடி வந்துட்டான். திரும்ப வந்துட்டான், வரான், தகப்பனை நோக்கி வரான். அவன் தூரத்தில் இருக்கும்போது வாசிக்கலாம், லூக்கா 15:20. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஹல்லேலூயா. ஒரு ஸ்டெப் அவரை பார்த்து திரும்பிட்டா போதும், என்ன செய்வாரு? ஓடி வந்துருவாரு உங்க தகப்பன் ஆக்கிய தேவன். இங்க ஒன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அந்த கலாச்சாரத்தின்படி டெஃபினட்டா இவர் வந்து ஒரு மிடில் ஏஜ் டு அப்பர் ஏஜ் மேனா தான் இருக்க முடியும். ஏன்னா பையன் வந்து சொத்தை வாங்கிட்டு போய் செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு பெரியவன்னா இவருக்கு வயசு வந்து எப்படி இருந்திருக்கும்? மிடில் ஏஜ் அல்லது அதுக்கும் கொஞ்சம் மேலே தான் இருந்திருக்கும். அந்த வயசுல அவங்க கலாச்சாரத்தின்படி ஓடக்கூடாது. ரைட்? அந்த ஏஜ்ல இருக்கிறவங்க கண்ணியமா நடந்து தான் போகணும். வேகமா வேணா நடக்கலாமே தவிர ஓடக்கூடாது. ஏன்னா இன்னொன்று என்னன்னா, நம்மள மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டிருக்க மாட்டாங்க யூதர்கள். அவங்க கலாச்சாரத்துல என்ன போட்டிருப்பாங்க? பெரிய ஐயா போட்டிருக்க மாதிரி. அவர் அந்த டியூனிக்கை தூக்குனார் அப்படின்னா அவர் கால் தெரியும், விளங்குதா? கால் தெரியும். அதுவே ஒரு ஒரு உண்மையிலே சொல்ல போனா ஒரு டிகிரடேஷன். அது அவருக்கு ஒரு அவமானம். பட் அதையும் பொருட்படுத்தாம என் மகன் என்கிட்ட திரும்பி வர்றான், எனக்கு மான மரியாதை இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, என் பிள்ளை வந்தா போதும்னு சொல்லிட்டு ஓடுறார் அந்த தகப்பன். ஓடி போய் எங்க உட்கார்ந்துருந்தான்? பன்னிக மத்தியில உட்கார்ந்து இருந்தவன் எவ்வளவு நாத்தம் எடுத்திருக்கோன்னு யோசித்து பாருங்க, எவ்வளவு அழுக்கா இருந்திருப்பான்னு யோசித்து பாருங்க. அது எல்லாவற்றையும் பொருட்படுத்தாமல் அவனை கட்டி
முட்டி அணைத்து தழுவி முத்தமிட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. My God doesn't care. நீங்க எவ்வளவு வேஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு போய் பண்ணி கூட்டத்தோட உட்கார்ந்து வந்திருந்தாலும் சரி, நீங்க திரும்பிட்டீங்கன்னா போதும், ஒரு ஸ்டெப் அவரை நோக்கி எடுத்தீங்கன்னா போதும், அவர் இறங்கி ஓடி வர ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்படாதவர்களாய் இருப்பீர்கள் என்றால் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புறேன், அந்த தகப்பனுடைய அன்பு பெரியது. அந்த அன்புக்கு ஓடி வந்துருங்க. நீங்க எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, அவரை நோக்கி வந்தீங்கன்னா அவர் உங்களை ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்களை அணைத்து முத்தமிட்டு அவர் சேர்த்துக் கொள்வார். ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்து அவர் சித்தத்தை செய்யாம, அவர் பிரியத்தை செய்யாம உங்க ஓட்டத்துல ஓடிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு அவர்கிட்ட திரும்பி வந்துருங்க. ஏன்னா அவருடைய அகாப்பே அன்பு உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. ரைட்? அந்த மகனை முத்தமிட்டார் பாருங்க. நான் உன்னை வெறுத்து விடலை, உன்னை நான் இன்னமும் நேசிக்கிறேன்னு சொல்லிச்சு அந்த முத்தம். ரைட்? அடுத்தது என்ன செய்தாரு? இவர் பேச ஆரம்பிக்கிறார். ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தார் பாருங்க ஒரு 10 பக்கம் ஸ்பீச்சு. என்ன ஸ்பீச்சு? பிதாவே, நான் எப்படியெல்லாம் உமக்கு தகுதியற்றவனா மாறிட்டேன், எப்படியெல்லாம் உம்முடைய குமாரனா இருக்க முடியாத நிலைக்கு நான் வந்துட்டேன். இவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த ஸ்பீச், வேலைக்காரனா எனக்கு ஒரு பொசிஷன் கொடுங்கன்னு கேட்டு வச்சிருந்த ஸ்பீச் எல்லாத்தையும் தகப்பன் என்ன செஞ்சிட்டாரு? ஒரே நிமிஷத்துல ஸ்டாப் பண்ணி போட்டாரு. ஸ்டாப் பண்ணி போட்டு அவர் பதில் இவன்ட்ட சொல்லல, வேற இடத்துல சொன்னார். வாசிங்க லூக்கா 15:22. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். ஓகே, 4 காரியம் சொன்னாரு. உயர்ந்த வஸ்திரம் கொண்டாங்க, அடுத்தது கைக்கு மோதிரம் கொண்டாங்க, காலுக்கு பாதரட்சை கொண்டாங்க, கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடிங்க, நம்ம புசித்து கொண்டாடுவோம். ரைட்? முதல் காரியம் இதுதான் தேவனுடைய அகாப்பே அன்பினுடைய வெளிப்பாடு. ரைட்? ஃபர்ஸ்ட் திங் அவர் சொல்றாரு, தமிழ்ல உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து என்று போட்டிருக்குது. அதை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா bring the best robe in the house. வீட்டிலேயே இருக்கிற சிறந்த வஸ்திரத்தை கொண்டாங்க. புரியுதா? என்ன வஸ்திரம் கொடுத்துருக்கணும்? இவன் பண்ணி கூட உட்காந்து இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையும் கிழிச்சிட்டு வந்திருக்கான். இவனுக்கு ஏதாச்சும் வீட்டில் இருக்கிற பழைய ஒரு வஸ்திரத்தை, இல்லை வேலைக்காரன் கொடுத்துற வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டாந்து குடுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல தகப்பன் என்ன சொல்றாரு? சிறந்ததை கொடுங்கள். Give him the best robe in the house. ரைட்? நம்ம தகப்பனும் அப்படிதான் நமக்கு செய்திருக்கிறார். வாசிங்க ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஒரு வேலைக்காரனுடைய வஸ்திரங்களை கொடுக்கவில்லை, என்னுடைய பழைய பாவ வாழ்க்கை எனக்கு நினைப்பூட்டுகிற, எப்பவுமே எனக்கு நினைப்பூடுதலா இருக்கக்கூடிய ஒரு வஸ்திரத்தை கொடுக்கவில்லை, தன்னுடைய நீதியின் வஸ்திரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். தன்னை போல நான் இருக்கிறேன் என்று எனக்கு உணர்த்தும் வஸ்திரங்களை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாரு? சாதாரணமானதல்ல, இருக்கிறதுலே பெஸ்ட். ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையும். மேலங்கி உள்ள இருக்கிறது ரட்சிப்பு அடிப்படையானது, மேல இருக்கிறது அழகான கலர்ஃபுல் கோட்டு, நீதியின் வஸ்திரத்தை கொடுத்துட்டார். ரைட்? அது மட்டும் அல்ல, அடுத்தது சொல்றாரு, அவன் கைக்கு என்ன பண்ணுங்க? மோதிரத்தை போடுங்க. என்ன மோதிரம்? மோதிரம் எதை குறிக்குது? வேலைக்காரனுக்கு மோதிரம் போடுவாங்களா? யாருக்கு மோதிரம் போடுவாங்க? பிள்ளைக்கு தான் மோதிரம் போடுவாங்க. ரைட்? முத்திரை மோதிரம் அதிகாரத்தை குறிக்கிறது. வாசிக்கலாம் லூக்கா 10:19. நல்லா இந்த வசனத்தை வாசிங்க, அதுக்கப்புறம் we'll think about something. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நான் நினைக்கிறேன் இந்த மகன் தானா வந்து கேட்டிருக்க மாட்டான்.
வீட்டில் இருக்கிற எவனோ இவனுக்கு என்ன செஞ்சுருக்கணும்? ஸ்க்ரூ ஏற்றி விட்டுருக்கணும். போடா போய் கேளு, உங்கள் அப்பா வந்து உங்கள் அண்ணனுக்கு கொடுத்துட போகிறாரு, எல்லாத்தையும் என்ன செஞ்சிட போகிறாரு? மூத்த குமாரன் அவனுக்கு ஏற்கனவே 2 பங்கு எங்கேயாச்சும் அங்கே கொடுத்துட போகிறாரு, போய் கேளு, நீ எவனாச்சும் வேலைக்காரன் தூண்டி விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். ஓகேயா? போய் கேட்டுட்டு தான் வாங்கிட்டு எல்லாத்தையும் பிரித்து எடுத்துகிட்டு போயிருப்பான். நம்மளை ஒருத்தன் தூண்டிக்கிட்டே இருக்கலாம் தெரியுமா? யார் அவன்? பிசாஸ். ரைட்? நம்மளை எப்பவுமே தூண்டி தூண்டி தவறானதை, கேட்கத்தகாததை கேட்க வைத்து, மனசுல கொண்டாந்து தேவையில்லாத எண்ணங்களை புகுத்தி, நம்மளை பிதாவின் அன்பை ருசி பார்க்க விடாம நம்மளை தூரமா கொண்டு போற ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா? யார் அவன்? சாத்தான். நம்ம அவர்கிட்ட திரும்பி வந்த உடனே தள்ளப்பட்ட அவனுடைய லெவல்ல நம்மளை வைக்கல, அவன் தலைக்கு மேல தூக்கி எடுத்து, எவன் நம்மளை வந்து இழுத்துட்டு போறதுக்கு காரணமா இருந்தானோ அவன் மேலேயே நம்மை அதிகாரியாக தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த வீட்டில் அவனாச்சும் இவனை தூண்டி விட்டு வாங்கிட்டு போன்னு சொல்லியிருந்தான்னா, இப்போ குமாரன் திரும்ப வந்து அவன் லெவல்ல இல்லை, அவன் லெவல்ல இருக்கிறதுக்கு தான் வந்தான். ஆனால் தகப்பன் என்ன செஞ்சாரு? தூக்கி அவன் தலைக்கு மேலே வச்சுட்டாரு. மீண்டும் குமாரன், மீண்டும் அதிகாரம் உள்ளவன் என்று சொல்லி அங்கே வைத்து விட்டார். ரைட்? மோதிரத்தை போட்டாரு. அடுத்தது கால்கள்ல பாதரட்சை. சரி, உங்க காலில் என்ன பாதரட்சை இருக்கு? பாட்டாவா, பிராண்டடா, அன்பிராண்டடா, அதெல்லாம் கேட்கல. உங்க கால்களில் முக்கியமா ஒரு பாதரட்சை இருக்க வேணும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Ephesians chapter 6 verse 15. சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும். ஓகே, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அகைன் கல்ச்சர் என்ன சொல்லுதுன்னா, அந்த காலத்துல பிள்ளைகள் மட்டும்தான் அந்த வீட்டில் வந்து குமாரர் தான் வந்து என்ன செய்வாங்க? ஷூஸ் போட்டிருப்பாங்க, சர்வன்ட்ஸ்க்கு இல்லை. ரைட்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கான ஆயத்தம் என்னும் பாதரட்சை போட்டுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், அந்த அகாப்பே அன்பை உணர்ந்து கொள்ளாமல் நீங்கள் பாதரட்சியை போடுறதுல பிரயோஜனம் கிடையாது. ஏன்? நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? அந்த அகாப்பே அன்பை ருசி பார்த்தவர்களாய் வெளியே புறப்பட்டு போய் மற்றவர்களுக்கு அந்த அகாப்பே அன்பை சொல்லுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் சுவிசேஷத்திற்கான ஆயத்தம் என்னும் பாதரட்சை. Without the love of God you cannot share the gospel of Christ. தேவனுடைய அன்பு உங்கள் இருதயத்தை நிரப்பாமல் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. ரைட்? கடைசியா என்ன சொல்றாரு? Kill the fattened calf. கொழுத்த கன்றை அடியுங்க. ஏன்? நான் திரும்பி வந்த என் பிள்ளைய நான் கொண்டாடணுன்றார். ரைட்? வாசிங்களேன். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். என்ன செய்வாராம்? கடைசி வேர்டு என்ன சொல்லுது? உங்க மேல கம்பீரமாய் களி கூறுவார். ஹல்லேலூயா. ஏதோ வந்துட்டான் வீணா போனவன், வந்து சேர்ந்தான், பரவாயில்ல, வந்து இருக்கட்டும், ஓரமா உட்காரட்டும் அப்படின்னு சொல்றவர் இல்ல, களி கூறுகிறவர். வந்துட்டான், என் பிள்ளை வந்துட்டான், என்னை தேடி வந்துட்டான், என் பிள்ளை வந்துட்டா, என்னை தேடி வந்துட்டா அப்படின்னு களி கூறுகிற தேவன். கம்பீரமாய். கம்பீரமாய் டசன்ட் மீன் உங்களுக்கு தெரியுமா என் பிள்ளை வந்துட்டான் அப்படின்னு சோக முகத்தோட சொல்றது இல்லை, கத்தி ஆர்ப்பரித்து சொல்றது. ஹவ் அமேசிங் இல்லை? ஆண்டவருக்கு இமோஷன்ஸ் இருக்கு. நம்ம மேல அவர் கம்பீரமா களி கூறுறாருன்னா இஸ் நாட் அன் இமோஷனல்லெஸ் ஃபாதர். ஹல்லேலூயா. நம்மளை அவ்வளோ நேசிக்கிறார். ரைட்? எத்தனை பேர் பிதாவினுடைய அன்பை இந்த காலை வேளையில உணர்ந்து கொண்டீங்க? காப்பி அன்பை. இப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை அரணுக்கு வரேன். இவ்வளவு அன்பை ருசி பார்த்துருக்குறீங்களே நீங்க அந்த அன்புக்கு நீங்களும் நானும் தகுதியா? மௌனம் சாதிக்கிறது கூடாது. கேட் ஆன் த வாலா இருக்கவே கூடாது. ஒன்று இந்த பக்கம் இருக்கணும், அனலா இருக்கணும், இல்லைன்னா குளிரா இருக்கணும், எஸ்ல இருக்கணும், இல்லைன்னா நோல இருக்கணும். சொல்லுங்க,
தகுதியா இல்லையா நீங்க? ஆ? நிறைய பேர் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் நல்ல பிள்ளை, நான் மாட்டிக்க மாட்டேன். எதுக்கு வாயை திறக்கிறது? திரும்ப கேட்குறேன், கடைசி சான்ஸ் உங்களுக்கு. தகுதியா தகுதி இல்லையா நீங்க? தகுதி இல்லை. தகுதி இல்லாத நம்மீது அவ்வளவு அவருடைய இருதயத்தை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தின ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவர்கிட்ட விட்டு தூரமா போகிற நம்மள அவர் அவ்வளவு நேசிக்கிறார்னா, உங்களுக்கு விரோதமா ஒருத்தன் வந்து ஒரு காரியத்தை செய்யறான், உங்களுக்கு விரோதமா அவன் நிக்கிறான்றப்போ மன்னிக்க உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. நியாயமா? சொல்லுங்க பாப்போம். நியாயமா? நியாயம் இல்லை. இந்த பெருமை எழும்பும் போது நான் ஏன் மன்னிக்கணும், நான் ஏன் இவங்களுக்கு விட்டு கொடுக்கணும், நான் ஏன் அப்படின்னு எழும்பும் போதெல்லாம் யோசித்து பாருங்க. எனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது அதிகம். டன் கணக்குல மன்னிச்சிருக்கிறாரு. கிலோ கணக்குல நான் மன்னிக்கிறதற்கு ஆயத்தமா இல்லைன்னா முடிஞ்சது. அதுக்கு தாங்க பிசாசு செய்யறான். நீங்க மன்னிக்காட்டி, இஃப் யூ டு நாட் ஃபர்கிவ், யூ வில் நாட் பி ஃபர்கிவன். ரைட்? அதான் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார் ஜெபிக்க. பிறருடைய பாவங்களை நாங்கள் அவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னி. ஏன்னா மன்னிக்காம நீங்க மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க பிறருக்கு விட்டு கொடுக்காமல் you cannot receive the blessing of God. எத்தனை பேர் இன்னைக்கு புரிந்து கொண்டீங்க? ஓகே, அந்த பெருமையின் அரணை கவுண்டர் பண்ணணும். ஏன்னா நான் இது வந்து நீங்க வந்து யோசித்து பார்க்கணும். பெருமையின் அரண் என்னன்னு தெரியாட்டி பின்னாடி போய் போட்டு கேட்டு பாருங்க. 5 காரியம் சொன்னேன் பெருமையின் அரண்ல. அரண் இருந்தா என்னெல்லாம் வரும்? கோபம் வரும், வெறுப்பு வரும், மற்றவர்களை குறித்து அவதூறாய் பேசுறது, பொய் பேசுறது, ஸ்லாண்டர் பண்றது, இதெல்லாம் வரும். கலகம், தேவன் ஏற்படுத்தின அதிகாரங்களுக்கு விரோதமாய் கலகம், விச்கிராஃப்ட், கண்ட்ரோல், மற்றவங்க லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணணும்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இதெல்லாம் என் மேல செய்யாம என் மேல அன்பு வச்சாரே அந்த தகப்பன், அந்த தகப்பனுடைய அன்புக்கு நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன்னா, அவர் எனக்கு மன்னித்தது போல நான் பிறனுக்கு கட்டாயமா மன்னிக்கணும்ன்ற எண்ணம் உங்களுக்குள்ள வந்துடும். ரைட்? ருசி பாருங்க. சாத்தான் கொண்டாடுற அரண்களை நீங்க நிர்மூலமாக்குவீங்க. அந்த அன்புல நிலைத்திருங்க. திரும்ப எந்த அரணும் சாத்தான் உங்க மனசுல கட்ட விடாம தகர்த்து போடுங்க. பெருமையின் எண்ணங்களை கொண்டு வரும்பொழுது knock it off. tell him, நானே தகுதியற்றவளா இருந்து இந்த அளவுக்கு அவருடைய அன்பை நான் பெற்றிருக்கிறேன், நான் ஏன் மற்றவர்களுக்கு மன்னிக்க கூடாது? அல்லேலூயா. பிறர் உங்களுக்கு விரோதமாய் செய்யும் போது don't worry about them, forgive them. ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? நீங்க மன்னிக்காம அந்த கசப்பை ஹோல்ட் பண்ற வரைக்கும் உங்களால உயர முடியாது. ஆனா மன்னிச்சு விட்டுட்டீங்கன்னா அவங்க கண்ணுக்கு முன்னாடியே உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. பெருமை என்னும் அரண் அந்த அன்பையும் அந்த மன்னிப்பையும் தடுக்க இடம் கொடுக்காதீர்கள். அப்பதான் நீங்க சாத்தானுடைய தந்திரங்களை மேற்கொண்டு ஜெயம் எடுக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. எந்திரிச்சு நிப்போமா? நின்று நம்ம ஜெபிக்க போறோம். தேவன் நமக்குள் இன்றைக்கு தேவ பலனுள்ள அரண்களை கட்டுவதற்கு நமக்கு உதவி செய்வாராக. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு என்னும் அரண்கள் நமக்குள் கட்டப்படுவதாக. ஹல்லேலூயா. அந்த நாள்ல அந்த தகப்பனுடைய அன்பை சிந்தித்து பார்த்து நாம் ஒரு நிமிஷம் நம்மை அந்த அன்புக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அந்த அன்பை எங்கள் இருதயங்கள்ல பரிசுத்த ஆவியானவரின் மூலமாய் ஊற்றி இருக்கிறீரே, இன்னைக்கு நாங்க எழுந்து போய் அந்த அன்பை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த அன்பை ருசி பார்க்கவும், பிறருக்கு அதே அன்பை காண்பிக்கவும், பெருமை என்னும் அரணுக்கு எந்த இடத்துலையும் இடம் கொடுக்காம நாங்கள் அதை தகர்த்தெறிய எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அரண்களை நிர்மூலமாக்க தேவ பலனுள்ள ஆயுதங்களை எங்களுக்கு தந்திருக்கிறீரே ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த அரண்கள் மீண்டுமா எங்களுடைய சிந்தையில கட்டப்படாமல் ஆண்டவரே தகர்த்தெறியப்பட நம்பிக்கை, விசுவாசம், அன்பு என்னும் ஆண்டவரே தேவ பலனுள்ள அரண்களை நாங்கள் கட்டி எழுப்ப எங்களுக்குள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. Give us the grace to build it, Father. ரிமலா மஷக்கர பல தூரனா மகர பலபர ரே மஹாலா மந்தூரனா மஷக்கர மலப தூரனா மலபா. ஆண்டவரே, மன்னிக்கும் கிருபையை தாருங்க. Give us the grace to forgive. Give us the grace to forgive, Lord.
Give us the grace to forgive. மன்னிக்கும் அந்த கிருபை எங்களுக்குள்ளே தாரும் ஆண்டவரே. பலப்படுத்துங்க. தேவ கிருபை இந்த நாள்ல எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நாங்க புறப்பட்டு சென்று சத்ருவினுடைய எல்லா சதி திட்டங்களையும் நிர்மூலமாக்கி அவனை ஆளுகை செய்ய எங்களுக்கு உதவி செய்தார்கள். தாழ்த்தி எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, ஆமென்.